கொஞ்சம் ஃபேஸை ஸ்லிம் டவுனும் ஆக்கும். இது வந்து மார்ஃபியோட பிரான்சர். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ல யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் பிளெண்ட் பண்ணிட்டு இதை பாருங்க, என்னோட சீக் போன்ஸ்ல போட்டுக்கிறேன். உங்க சீக் போன்ஸ் எங்க இருக்குங்கிறத நீங்க இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாலோ ஆஃப் த சீக் போன்ஸ் தெரியும். அங்கே கரெக்டாக நான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோர்ஹெட் ஏரியாலேயும் பண்ணிப்பேன். எனக்கு ரவுண்ட் ஃபேஸு அப்படின்னா நீங்கள் இங்கே கூட நீங்கள் பிரான்சர் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல நான் ஜா லைனை கான்டோர் பண்ணுறதுக்கு இதே பிரான்சரை யூஸ் பண்ணுறேன். பிரான்சர் யூஸ் பண்ணியாச்சு. அழகாக ஃபேஸுக்கு கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் டைமென்ஷனை நம்ம கொடுத்தாச்சு. மிலானியோட சீக் கிஸ் பிளஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சட்டில் பிங்க் ஷேடு. பாருங்கள், ரொம்பவும் பிங்க் கிடையாது, ரொம்பவும் டார்க் கிடையாது. இது எவ்ரிடே பர்பஸ்க்கு ரொம்ப நல்ல ஷேடு. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துன்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் கரெக்டாக என்னோட ஃபேஸில். நீங்கள் பவுடர் எடுத்துக்கிறீங்கன்னா நல்ல பவுடர் ப்ளஷ்ஷும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கரெக்டாக என்னோட கண்ணுக்கு கீழே சீக் போனில் சைடில் நான் வந்து போடுறச்சே உங்களுக்கு ஃபேஸு லிஃப்டடாக தெரியும். உங்களுக்கு ஃபேஸ் ஒல்லியாக இருக்குது, எனக்கு வந்து சீக் போன்ஸை நல்லா ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ப்ளஷ்ஷை. கரெக்டாக அந்த கண்ணுக்கு, கரெக்டாக ஐபாலுக்கு கீழே தெரியறதா? இப்போ க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஓரளவுக்கு பவுடர் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். ஒரு ரேண்டமாக ஒரு பிங்க் ப்ளஷை வச்சு நான் பவுடர் ப்ளஷை வச்சு செட் பண்ண போகிறேன் இந்த ப்ளஷ்ஷை. இது வந்து ஹவுஸ் லேப்ஸோடது, பட் மேபிலினோட ஒரு ப்ளஷ்ஷு பிக்சர் போடுறேன். இந்த ப்ளஷ்ஷை வச்சு நீங்கள் செட் பண்ணலாம். உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா நீங்கள் க்ரீம் ப்ளஷ்ஷை அப்படியே விடுங்க. லாங் லாஸ்டிங் பண்ணணும்னா எல்லா க்ரீம் ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணணும். அதே மார்ஃபியில் இந்த மாதிரி ஒரு பிரான்சர் இருக்குது, அதை வச்சு நான் லைட்டாக தான் செட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த இடம்லாம் வந்து இதுவாக தெரியணுங்கிறதுக்கோசரம். இப்போ நான் ஃபுல் ஃபேஸை செட் பண்ணணும். மாரியாலோட இன்ஃபாலிபிள் பவுடர், இது டீப் பிங்க் ஷேடில் இருக்கு. சீலர் எங்கே போட்டோம்? இங்கே தானே, அங்கே தான் மெயினாக செட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெவியாக செட் பண்ணால் ரொம்ப உங்களுக்கு வந்து கேக்கியாக பவுடரியாக தெரியும். பவுடரையும் நீங்கள் இப்படி வந்து ஸ்வைப் பண்ணாதீங்க, அங்கங்கே ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரெஸ் பண்ணுங்க. அதோட ஃபோர்ஹெட் ரொம்ப ஆயிலியாக ஆகும். ஸோ அதனால் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டில் பாருங்கள் எப்படி செட் பண்ணுறேன்னு. ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே அந்த பேக் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். மேப்ளினோட ஃபிட் மீ. இதே ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் செட் பண்ண போகிறேன். அகெயின் பாருங்கள், நான் ஸ்வைப் பண்ணல. ஸ்வைப் பண்ணேன்னா அடியில் இருக்கிற ப்ராடக்ட் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகும். மஸ்காராவை நான் செட்டிங் ஸ்ப்ரேக்கு அப்புறம் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின் அடியில் உங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கும். நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது மிலானியோட மேக் இட் லாஸ்ட். இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க. இது லாரியாலோட இன்ஃபாலிபிள் செட்டிங் ஸ்ப்ரே.